சொன்னவங்க இப்படி எல்லாம் செஞ்சவர்களை எல்லாம் விட்டு வைக்கலாமா? இந்த மாதிரி படுகொலை செய்தவர்களை எல்லாம் விட்டு வைக்கலாமா? இவர்களுக்கெல்லாம் உடனடியாக நீதி விசாரணை மற்றும் அது மட்டும் இல்லை 3 மாதத்துக்குள்ள அந்த கேஸை முடிச்சு நாங்கள் ஒன்றும் நீதித்துறைக்கு ஆர்டர் போடல. இது அப்பார்ட்மெண்ட்மாக கம்ப்ளீட்டாக படுகொலைன்னு ஆயிடுச்சு. பண்ணதுக்கு எல்லா மக்களும் ஊர் மக்களே சாட்சி. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அதிக விசாரணைனால உடனே தூக்கிலிட்டாதான் இந்த ஜனனுடைய ஆத்மா சாந்தி அடையும். அதே நேரத்தில் கூட ஒரு பொண்ணு லாவண்யா பொண்ணு படுகாயம் அடைஞ்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு தமிழக அரசு உயிரிய சிகிச்சை அளிக்கணும். அந்த பொண்ணுடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு உரிய தொகையை நிவாரண தொகையை அளிக்கணும். அதே நேரம் இந்த ஜனனியினுடைய குடும்பத்திற்கு இந்த வீதியிலிருந்து மாறுபடுக்கு இந்த பணமெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அவர்கள் குடும்பத்திற்கு ஒரு தமிழக அரசு தாயுள்ளத்துடன் ஒரு அரசாங்க வேலை கொடுக்கணும். இந்த தச்சு தொழிலாளியோட குடும்பத்துக்கு அரசாங்க வேலை தரணும்னு நான் கேட்டுக்கிறோம். அதே நேரத்தில் இந்த விஷயத்தை இனிமேல் தமிழகத்தில் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஏதோ ஒரு பாதிப்படைந்தால் நாங்கள் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் ஒன்று கூடி இதை போராடுவோம். அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வான் விழுந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை. அருவாள் அடிக்கிற சமுதாயம், அருவாள் அடிக்கிற சமுதாயம். அந்த அருவாளை நாங்கள் கையில் எடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் அப்படி இல்லை. அருவாள் எடுக்கிற மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது. இன்னைக்கு அருவாள் எடுக்கிறவங்களை காவல்துறை கண்டிக்கணும். ஒரு பெண் குழந்தைய இன்னைக்கு 33 இடத்துல கொட்டுறோன்னா அவனை சைக்கோன்னு சொல்றதா, அவனை நலமலை பாய்ச்சுன்னு சொல்றோன்னா, இப்படி மனநல பாய்ச்சுன்னு சொன்னா என்ன கேஸ் நிற்குமா? இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய விஷயம். 302 போட்டு அவனை உடனே அதை தூக்கு தண்டனை தர வேண்டும். அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை தர வேண்டும். தமிழகத்தில் பள்ளி மாணவிகளை பாதுகாக்க வேண்டும் நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கு உரிய நிவாரணத்தை தமிழக அரசு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். விஸ்வகர்ம ஜெகத்குரு ஸ்ரீலாஸ்திரி பாபுஜி சாமிகள் நிலவேம்பு சித்தர். அனைவருக்கும் வணக்கம். மறைந்த ஜனனியின் குடும்பத்தை சந்திக்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை செல்லும் போது அவர்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளிவரவே பயந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் உரிய பாதுகாப்பை முதலில் வழங்க வேண்டும். கண்டிப்பாக உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை திருத்தப்பட வேண்டும். முதல் தகவல் திருத்த சாட்சியீட் போடுறதுக்கு முன்னால முதல் தகவல் திருத்தி அமைக்கப்பட்டு அந்த கயவனை உரிய தண்டனை உச்சபட்ச தண்டனை வழங்க கேட்டுக்கொள்கிறோம்.